ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயே டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் இருக்கு. அத பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 1 பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங் எடுத்தது ஒரு கண்ணாடி போட்ட பையன்கிட்ட இன்னொரு பையன் "டேய் நான் ஆன்சர் ஷீட் காமிக்க சொன்னா, நீ ஏன்டா காமிக்காம நீ பாட்டு எழுதிட்டு இருந்த? உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சாடா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மிரட்டிட்டே அடிக்க வரப்ப, அப்போ ஒரு பையன் தடுத்துட்டு, "டேய் உனக்கு எவ்வளோ தைரியம்னா அந்த பையன போய் அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ பண்ணது தப்பு தான்டா. அவன் பண்ணது கரெக்ட்டு தான். உனக்கு ஆன்சர் ஷீட்லாம் அவன் காட்ட மாட்டான். இதுக்கப்புறம் நீ அவன அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒல்லியா இருக்க பையன் மிரட்டுறத பார்த்தோன்னே, உடனே அந்த பையன் ரொம்ப கோவமாயிட்டு, "டேய் என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா? நீ என்ன பெரிய அப்பா டக்கரா? இவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்டயே சண்டைக்கு வந்துட்டு இருக்க? உன் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பாடா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கோவமா கேட்கவும், பக்கத்துல இருக்க பையனும் "ஆமாண்டா நான் பெரிய ஹீரோ தான். நீ இதுக்கப்புறம் இவன்ட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்காத. என்கிட்ட இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. இதே மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன். இதோட நிறுத்திக்கோடா." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் மிரட்டிக்கிட்டு இருப்பான். இவன் தான் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. இவன் பேரு கிம். கிம் பையன் அந்த கேங் லீடரை மிரட்டவும், கேங் லீடர் பையனும் ரொம்ப கோவமாயிட்டு, "டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட எய்த்து பேசுவான்னு" சொல்லிட்டு கிம்முக்கு அடிய போடவும், உடனே கிம்மு பையனும் ரொம்ப கோவமாயிட்டு, "டேய் நான் சொல்லி என்னைய நீ அடிக்கிறியான்னு" சொல்லிட்டு கிம் பையனும் கேங் லீடரை அடிப்பான். இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப, அப்போ ஒரு பையன் கேங் லீடரை வேகமா எட்டி உதைக்கவும், அவனும் போய் பறந்து விழுந்துருவான். அப்போ ஒரு பையன் மாசா என்ட்ரி குடுத்துக்கிட்டு இருப்பான். இவன் தான் இந்த கதையோட செகண்ட் ஹீரோ. இவன் பேரு வே. வே பையன் நம்ம கிம்மு பையன பார்த்துட்டு, "டேய் உன்கிட்ட எத்தன வாட்டிடா சொல்றது? இந்த மாரி சல்லி பசங்கள்ட்டலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதடா. அதுவும் இல்லாம நான் தான் இந்த ஸ்கூலுக்கே லீடரு. என் பொறுப்புல இருக்கப்ப நீ இந்த மாரிலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பியா? ஏன்டா இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வே பையன் ரொம்ப கோவமா கிம்ம பிடிச்சு திட்டவும், கிம்மு பையனும் பார்த்துட்டு, "டேய் நீ சும்மா இருக்கியா? என் கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்ப நான் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருப்பேனா? அதனால இவனுங்க எல்லாரையும் தட்டி கேட்டுட்டு இருந்தா, நீ என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. போடா போ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மு பையன் கோவமா கத்தவும், உடனே வே பையனும் பார்த்துட்டு, "டேய் நான் தானே லீடரு. நான் பொறுப்புல இருக்கப்ப நீ என்ன இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு வே பையன் கேட்கவும், கிம்மு பையன் ரொம்ப கோவமாயிட்டு, "டேய் நீ வர வரைக்கும் என்னாலலாம் பொறுமையா இருக்க முடியாது. நானே சமாளிச்சுட்டேன். அதனால இப்ப என்ன உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, தூரத்துல 2 பொண்ணுங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டு, "ஐயா ஜாலி! என்னோட 2 சிங்கக்குட்டிங்களும் வந்துட்டானுங்க. இதுக்கப்புறம் தான் கதை ரொம்ப சூடு பிடிக்க போகுது. இப்பதான் கதையே ஆரம்பிக்க போகுது." அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பொண்ணுங்களும் சொல்லிக்கிட்டே இவங்க 2 பேருமே ஒரு கதைய எழுதிட்டு இருப்பாங்க. இவங்க எழுதுறபடியே இந்த பசங்க எல்லாரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்க நடக்கிற எல்லாமே இவங்க 2 பேரோட கற்பனை கதையாவே நடந்துகிட்டு இருக்கும். இவங்க 2 பேரும் சண்டையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம், நம்ம வேப்பையன் கிம்மு பையன பார்த்துட்டு, "டேய் உனக்கு ரொம்ப வலிக்குதான்னு?" சொல்லி கேட்டுட்டே வேப்பையன் கிம்மோட தலையில ஒரு அடிய பட்டுட்டு, "கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேப்பையன் அடிக்கவும், கிம்மு பையனும் வேப்பையன பார்த்துக்கிட்டு, "டேய் நீ என்னைய அடிப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேருமே ஜாலியா அடிச்சுக்கிட்டே ஓடி போயிட்டு இருப்பானுங்க. இவனுங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா ஒண்ணா சேர்ந்து போற எல்லாத்தையும் இந்த 2 பொண்ணுங்களும் பார்த்து ரசிச்சு சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த பொண்ணு பேரு பான். இந்த பொண்ணு பேரு சோடா. இவங்க 2 பேருமே நம்ம கிம்மு, வேய பத்தி ஒண்ணா சேர்த்து வச்சு ஒரு ஸ்டோரியா இவங்க தான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ்ல சார் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப, நம்ம பான் பொண்ணு கிளாஸ கவனிக்காம கூலா உட்காந்து அவ பாட்டு டிராயிங் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கிம்ம பத்தி இவ இன்ட்ரோடக்ஷன் சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த ஸ்கூல்லே நல்லா படிக்கிற பையன் யாருன்னா, நம்ம கிம்மு பையன் தான். அவன் தான் இந்த ஸ்கூல் டாப்பரும் கூட. அவன் பார்க்க கொஞ்சம் அழகாவும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்ம பத்தி இன்ட்ரோடக்ஷன் சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோ வே பத்தி டிராயிங் மூலமாவே அவன பத்தி இன்ட்ரோடக்ஷன் சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்ம ஸ்கூல்லே ரொம்ப அழகான பையன் யாருன்னா, நம்ம வே பையன் தான். அதுவும் இல்லாம மத்தவங்க யாராவது தப்பு பண்ணாங்கன்னா, இவன் தான் தட்டி கேட்டுக்கிட்டு இருப்பான். இவன் ஒரு ரக்கடான பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் பத்தி டிராயிங்லயே சொல்லிக்கிட்டு, இவங்க 2 பேருமே ஒரு நல்ல கப்புள் மாரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் கப்புலா இருக்க மாரி இந்த பொண்ணு நெனச்சு பகல் கனவு கண்டுகிட்டு இருப்பா. அப்ப பானும் அவளோட ஃப்ரெண்டும் இவங்க 2 பேருமே மறுபடியும் நம்ம கிம்மி, வேயும் சேர்த்து வச்சு ஒரு ரொமான்டிக் கதை எழுதிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வே பையனும், கிம்மு பையனும் ஒண்ணா சேர்ந்து ரொமான்ஸ் பண்ற மாரி இவளா கதை எழுதிக்கிட்டு இருப்பா. அதுவும் இவங்க 2 பேரும் கிஸ் பண்ற மாரிலாம் இவ ரொமான்டிக்கா கதை எழுதுற எல்லாத்தையும் பார்த்துட்டு, பின்னாடி ஒரு வாய்ஸ் வரும். அவங்க 2 பேரும் இப்படிதான் கிஸ் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் இப்ப இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வாய்ஸ் வர்றத பார்த்தோன்னே, உடனே பான் பொண்ணு பக்கத்துல இருக்க பையன பார்த்துட்டு, "டேய் நீ சும்மா இருக்க மாட்டியா? ஏன்டா என்னோட கதைய பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்க? உன்னோட வேலைய பாருடா." அப்படின்னு சொல்லிட்டு பான் பொண்ணு
பொண்ணு வந்து பக்கத்துல இருக்க கியூட்டான பையன பார்த்து திட்டவும், அவனும் வந்து கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வந்து ஃபோன்ல கேம் விளையாண்டுட்டு இருப்பான். நம்ம ஆண் பொண்ணும் வந்து மறுபடியும் உட்காந்து கதை எழுதிட்டு இருக்கப்ப, அவளுக்கு வந்து திரும்ப திரும்ப இந்த வாய்ஸ் வந்து கேட்கறத பார்த்தோனே உடனே பான் பொண்ணு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "டேய் சும்மாவே இருக்க மாட்டியா? பன்னி மூஞ்சி வாயா! ஏன்டா வந்து என்னைய வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? உன்னோட வேலைய பார்றா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பான் பொண்ணும் வந்து கோவமா ஏஞ்சி நின்னு கத்துறத பார்த்தோனே, கிளாஸ்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு இவள வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்தோனே உடனே நம்ம பான் பொண்ணு வந்து சமாளிக்கிறதுக்காக, "சார் நான் வந்து காலைல வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். அதனால இப்ப எல்லாருக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னு" சொல்லிட்டு நம்ம பான் பொண்ணு வந்து சமாளிச்சுட்டே வந்து உட்காருவா. இத பார்த்தோனே பக்கத்துல இருக்க பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "ஆமா நீ வந்து இப்ப எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்றியே, ஒருவேளை வந்து லீடர் ஆகிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேட்கவும், உடனே நம்ம பான் பொண்ணு வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "டேய் நான் மட்டும் லீடர் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, உன்ன வந்து டெய்லி வந்து சார் கிட்ட வந்து மாட்டி விட்டு உன்ன அடி வாங்க வச்சுருவேன்டா பார்த்துக்கோடா" அப்படின்னு சொல்லிட்டு பான் பொண்ணும் வந்து மிரட்டுவா. இவ இந்த மாதிரி வந்து மிரட்டுறத பார்த்தோனே உடனே பக்கத்துல இருக்க அந்த பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டு, "நீ வந்து அப்படிலாம் வந்து பண்ண மாட்ட செல்லக்குட்டி. ஏன்னா வந்து மாமன வந்து நீ வந்து உயிருக்குயிரா வந்து லவ் பண்றீல. அப்படி இருக்கப்ப எப்படி வந்து என்ன வந்து மாட்டி விடுவ?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேட்கவும், நம்ம பான் பொண்ணு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "ஆமா சார் வந்து பெரிய ஆணழகு. நீ ஒரு பின்னாடி வந்து லவ் பண்றோன்னு வேற சுத்திட்டு இருக்கோமா? போடா லூசு பயலே. அம்மா நீ எதுக்கு வந்து என்ன வந்து எப்ப பாரு வந்து திட்டிக்கிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பான் பொண்ணு வந்து கேட்கவும், உடனே அந்த பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டு, "இங்க பாரு நீ வந்து பகல் கனவுல காண்றத நிறுத்து. அப்பதான் வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறுவ. அது மட்டும் இல்ல அந்த பையனுக்கு வேற ஆல்ரெடி வேற கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவளுக்கு மட்டும் நீ எழுதுற கதை மட்டும் தெரிஞ்சா உன்னை வந்து என்ன பண்ணுவாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட் பையன் வந்து சொல்லிட்டு இருக்கப்ப, அப்போ ஒரு 3 பொண்ணுங்க வந்து கிளாஸ்க்குள்ள வந்து வருவாங்க. அதுலயும் வந்துட்டு அந்த நடுப்பற இருக்க பொண்ணு வந்து ரிங்க காட்டவும், அவ ஃப்ரெண்டு வந்துட்டு, "ஏன் இந்த ரிங் வந்து யார்ரி தந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்குறப்ப, அவளும் வந்து சீன் போட்டுட்டு, "இது வந்து எனக்கு வந்து வேதா வந்து தந்தான். அதுவும் இல்லாம வந்து அவன் வந்து இங்க கிஸ் குடுத்தான், இங்க கிஸ் பண்ணான், இங்க பண்ணான்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து மேலும் மேலும் வந்து அடிக்கிக்கிட்டே வந்து சீன் போடுறத பார்த்தோனே பான் பொண்ணெல்லாம் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, உன்ன வந்து சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பான் பொண்ணு வந்து மறுபடியும் வந்து பிஎல் ஸ்டோரி வந்து எழுதிட்டு இருப்பா. அதுவும் வந்து கிம்மும் வேயும் வந்து ஒண்ணா சேர்ந்து இருக்க மாரி இவ வந்து கதை எழுதிட்டு இருக்கப்ப, கேட் பையனும் வந்து நம்ம பானோட தலைய திருப்பி, "மேடம் நீங்க வந்து கொஞ்சம் அங்க நிமிர்ந்து பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறப்ப, அங்க வந்து வேயும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து ஒண்ணா சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இத பார்த்தோனே உடனே நம்ம பான் பொண்ணு வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "உன்ன வந்து நான் சும்மாவே விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து மறுபடியும் வந்து போட்டி போட்டு வந்து கதை எழுதிட்டு இருப்பா. அதுலயும் நம்ம வேப்பைய வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட வந்து பார்த்துட்டு, "எனக்கு வந்து உன்ன வந்து சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நீ வந்து அழகாவே இல்ல. எனக்கு வேணான்னு" சொல்ற அளவுக்கு நம்ம பான் பொண்ணு வந்து அவளே வந்து ஓன் ஸ்டோரிய வந்து எழுதிட்டு இருக்கத பார்த்தோனே, நம்ம கேட் பையன் இத பார்த்தோனே, "ஓ அப்படிங்களா மேடம்? நீங்க கொஞ்சம் அங்க நிமிர்ந்து பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பான் பொண்ணுகிட்ட வந்து காட்டுறப்ப, அங்க வந்து நம்ம வேயும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து மறுபடியும் வந்து ஒண்ணா சேர்ந்து நின்னுட்டு இருப்பாங்க. இத பார்த்தோனே உடனே நம்ம பான் பொண்ணு வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "உன்ன வந்து நான் சும்மாவே விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பான் பொண்ணு வந்து ரொம்ப பயங்கரமா வந்து கதை எழுதுறத பார்த்தோனே உடனே கேட் பையனும் வந்து ஷாக்கா வந்து பார்த்துட்டு, "இவ என்ன இவ்வளோ பயங்கரமா வந்து கதை எழுதிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட் பையனும் வந்து பார்த்துட்டே வந்து உட்காந்துருப்பான். அப்ப ஸ்டார்ட்டிங்லயே வந்து ஒரு கண்ணாடி பையன்ட்ட வந்து அந்த கேங் லீடர் வந்து மிரட்டுன மாரி, இப்ப வந்து வேயோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கட்டி போட்டுட்டு இவன் வந்து மிரட்டிட்டு இருப்பான். இத பார்த்தோனே உடனே நம்ம கிம் பையனும் வந்து அந்த பொண்ண வந்து காப்பாத்துறதுக்காக உள்ள வரப்ப, பின்னாடியே வந்து செகண்ட் ஹீரோ வருவான். இத பார்த்தோனே கிம் பையன் வந்து ரொம்ப கோவமா, "டேய் நீ எதுக்குடா இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வே பையன்ட்ட வந்து கேட்கிறப்ப, வே பையனும் வந்து நம்ம கிம் பையன வந்து பார்த்துட்டு, "டேய் நான் இங்க வந்ததே வந்து உன்ன காப்பாத்துறதுக்கு தான் வந்தேன். ஏன்னா வந்து உனக்கு அடிபட்டுறக்கூடாதுன்னு நான் வந்து கவலைப்பட்டு வந்தேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு வே பையன் வந்து கிம்ம பார்த்து சொல்லவும், நம்ம கிம் பையனும் வந்து வே பையன வந்து லவ்வோட வந்து பார்த்துட்டு, "பேபி நான் வந்து உன்ன வந்து லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் பையன் வந்து சொல்லவும், இவங்க 2 பேருமே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனுங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கத பார்த்தோனே கேங் லீடர் பையனும் வந்து கோவமாயிட்டு, "டேய் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீங்க 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அடிக்க வரப்ப, இவங்க 2 பேருமே வந்து பவர் ரேஞ்சர் லெவலுக்கு வந்து கையில வந்து கத்தி எடுத்துட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. சண்டையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வேய் கிம்மியும் வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, "எனக்கு வந்து நீ தான் வந்து முக்கியம், எனக்கு நீ தான் முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்துட்டு வேயோட கேர்ள் ஃப்ரெண்ட் கண்ணு முன்னாடியே வந்து இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப க்ளோஸா ரொமான்ஸ் பண்ற மாரி நம்ம பான் பொண்ணு வந்து நினைச்சு கனவு கண்டுட்டு இருப்பா. அப்ப அவ மேல வந்து ரத்தம் வந்து விழுவுறத பார்த்தோனே பான் பொண்ணு வந்துட்டு, "ஏய் ஏன்டி என் மேல வந்து ரத்தம் விழுவுது? எங்கேருந்து வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்கிறப்ப, அவளோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சோகமா, "அங்க வந்து கொஞ்சம் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பான் பொண்ணுகிட்ட வந்து காட்டுறப்ப, அங்க உண்மையிலேயே வந்து நம்ம வே பையனும் கிம்மு பையனும் வந்து போட்டி போட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து போட்டி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கத பார்த்தோனே பான் பையனும் வந்துட்டு, "என்ன நம்ம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா இங்க நடக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டதுனால கிளாஸ் மிஸ் கிட்ட வந்து வசமா வந்து மாட்டிப்பானுங்க. இதனால இவனுங்க பனிஷ்மெண்ட்ல வந்து நின்னுகிட்டு இருக்கப்ப 2 பேருமே வந்து ஒருத்தர் வந்து கோவமா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து பானும் அவளோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்துட்டு சோகமா உள்ள வந்துகிட்டு இருக்கப்ப, அப்ப நம்ம வேயோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கோவமா, "நம்ம கிம்மி வேய் சேர்த்து வச்சு ஒரு பிஎல் ஸ்டோரி எழுதிட்டு இருக்கான்ல, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவன் வந்து செத்தான் போ" அப்படின்னு சொல்லிட்டு வேயோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கோவமா வந்து கத்திக்கிட்டு இருக்கத பார்த்தோனே, நம்ம பானும் சோடா வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, "ஐயோ அது நம்ம தானே, நம்ம மாட்டினா செத்தோம் போ" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பயத்தோட நிக்கிறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.